டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு உருவ அமைப்பில் முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பெண்களோட வாழ்க்கை முழுவதும் அடுத்த தலைமுறைக்கு தேவையான சில விஷயங்கள் முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா பெண்களோட அந்த மார்பக வளர்ச்சி. இப்போ இன்றைய காலகட்டத்துல சிலருக்கு அந்த வளர்ச்சியே இல்லாமல் இருக்கு. ஸோ பிரெஸ்ட் சைஸ் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம கிளினிக்ல ஒரு 10 டேஸ் இருக்கும். ஒரு பாட்டியம்மா வந்து என்னோட கிராண்ட் டாட்டருக்கு, என்னோட பேத்திக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குமா, வீட்டில் யாருக்குமே இப்படி இருந்தது இல்லை. ஸோ ஏஜ் வந்து 23 ஆயிடுச்சு, இருந்தாலும் இப்போ வந்து க்ரோத் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஒரு மேரேஜ் பண்ணோம், நம்ம என்ன பண்றதுன்னு ஒரு வருத்தமான ஒரு நிலையில நாங்க எல்லாருமே இருக்கிறோம். ஸோ இதுக்கு யாரை அணுகிறது, எந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்க லேடி டாக்டரா இருக்கீங்க, ஸோ இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம ஒரு சிறந்த சித்த மருந்துகள் நீங்க கொடுப்பீங்கன்னு தான் நாங்க மனம் விட்டு உங்ககிட்ட சொல்றோமா, ரொம்ப வருத்தத்துல நாங்க இருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எதனால இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஹெரிடிட்டியா வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவங்க பாட்டிக்கும் சரி அம்மாவுக்கும் நார்மலா இருக்கும்போது இவர்களுக்கு ஏன் இப்படி வளர்ச்சி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா உணவு முறை. ஸோ இவங்க வந்து அப்போல இருந்தே வந்து ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றது டே அண்ட் நைட் சிஸ்டம் ஒர்க் பார்க்கக்கூடியது, உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. ஸோ இவ்வளோ நாள் இவங்க வந்து பிஜில தங்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெயிட் கொஞ்சம் அண்டர் வெயிட்ல இருக்கு. ஸோ 43 வெயிட் வந்து அவ்வளோதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல எந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்து, மூலிகைகளை எடுத்து அந்த வளர்ச்சியை வந்து கொண்டு வர முடியுமா? ஏன்னா இது தன்னை சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. நாளைக்கு ஆஃப்டர் மேரேஜ் சைல்ட் பர்த்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரணும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உருவ அமைப்பு நமக்கு வரணும் அப்படின்னா சரி, பேசிக்கா இதை வந்து உணவு முறை மூலமாகவே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக. பொதுவாக பெண்களுக்கு இந்த பிரஸ்டோட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ பியூபர்ட்டி ஏஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து லைட்டா டெவலப் ஆயிட்டு அதுக்கப்புறம் அடல்ட் ஏஜ்க்கு வரும்போது நல்லாவே ஒரு சைஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இருந்து அது சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஃபீட் பண்றதுக்கு நமக்கு பெண்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அமைப்பு. இதுல இந்த வளர்ச்சி குறைவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் மெடிசன்ஸ் எடுத்து அதனுடைய வளர்ச்சியை வந்து டெவலப் பண்றது இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஆனா இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் சாக்கி பிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், தளர்ந்து போன மாதிரியான மார்பகங்கள் இருக்கு. ஸோ இதற்குமே சித்த மருத்துவத்தில் நமக்கு தீர்வுகள், மருந்துகள் இருக்கு, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம. இப்போ growth வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலாம்ன்றத நம்ம கவனமா பார்த்துக்கணும். ஸோ இதற்கு சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஈஸி தான். டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உணவு முறைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கொடுக்குற மாதிரி சித்த மருந்துகள் இதனோட சேர்ந்து எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். சரி, உணவு முறைகள்ல நம்ம சொல்றது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ உணவு முறைகளை என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், எதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமான புளிப்பு சேர்த்து சாப்பிடக்கூடியது. புளிப்பு அப்படின்னு சொல்லும்போது எலுமிச்சை, எலுமிச்சை, சாத்துக்குடி, தக்காளி இது எல்லாம் சாப்பிடலாம். புளி மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ டேம்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய புளியை மட்டும். அதிகமான மீன் குழம்போ இல்லை வத்த குழம்பு இந்த மாதிரி உணவு முறைகள் நமக்கு இருந்துச்சுன்னா அது நம்ம உடல்ல சாப்பிடக்கூடிய உணவையும் கூட அப்சார்ப்ஷன் சரியா நடக்காம தடுக்கும். புளி வந்து ரொம்ப சேர்த்துக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கிழங்கு வகைகள். ஸோ ஆயில்ல வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த கிழங்கு வகைகள் சாப்பிடும் போதும் நமக்கு உடல்ல இந்த மாதிரியான வளர்ச்சிகள் வந்து இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப உப்பு, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த உணவுகள், ஊறுகாய், அப்பளம், ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடிய ஊறுகாய் வகைகள், ஸோ இந்த மாதிரியோ இல்லை எண்ணெயில் நல்லா பொரித்த உணவுகள், அசைவ உணவுகளை எண்ணெயில நல்லா பொரிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்னா அதிகமா நம்ம வந்து இதை எடுக்காம பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது வேறு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன, இதை வந்து அதிகமா நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் புரோட்டீன் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். புரோட்டீன் நம்மளுடைய மசில் மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
மசில் டோனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன் தான். ஸோ புரோட்டீன் உணவுல நிறைய இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இது எதுல நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடணும்னா கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து தவறாமல் சாப்பிடணும். பச்சை பயிறு, நரிப்பயிறு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மூணுமே நம்மளுடைய தசைகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தசை வளர்ச்சிக்கு இதை நம்ம பார்த்துக்கணும். இதை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம பச்சை பயிரை எப்படி லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட கருப்பு உளுந்தும் லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நரிப்பயிறு அப்படின்னு சொல்லி, இது வந்து சிறு காராமணின்னு ஊர் பக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட கொஞ்சம் கேழ்வரகு, முந்திரி, வேர்க்கடலை, அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே வறுத்து நம்ம நல்லா பவுடர் மாதிரி, கஞ்சி பவுடர் மாதிரி ரெடி பண்ணிட்டு, கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 வேளை இது குடிக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பால்ல கலந்து, வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி, காலை இரவு 2 வேளையும் இந்த கஞ்சியை வந்து நம்ம குடிச்சிட்டு வரணும். இது குடிக்க குடிக்க என்னாங்கன்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அண்டர் வெயிட்ல இருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன் கரெக்டா இதுலயே பேலன்ஸ்டா கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து எப்படி எடுக்கலாம்னா, தொடர்ந்து டெய்லியுமே நம்ம எடுக்கலாம். ஒரு 5-6 மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்டாமினா, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதுல கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தினமுமே கொண்டை கடலை ஒரு கப் அளவுக்கு, சின்னதா ஒரு கப்ல வந்து கொண்டை கடலை தேங்காய் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இப்போ தேங்காய் பூ நிறைய போட்டு கொண்டை கடலையை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ கொண்டை கடலையை சேர்த்து சாப்பிட்டோம்னா உடலோட ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய சில தைல வகைகள். இதுல முக்கியமாக ஸ்தான தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு. அடுத்ததாக உளுந்து தைலம், மாஷ தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உளுந்து தைலம் இதுவுமே சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா, வாங்கிட்டு வந்து நல்லா நம்ம மார்பக பகுதியில பெண்களுக்கு பிரெஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணிட்டு வெந்நீர் ஓத்திரம், மைல்டா வந்து வெந்நீர் ஓத்திரம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒற்றட முறைகளை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நாளடைவில் என்ன ஆகும்னா டெவலப்மெண்ட் நல்லாவே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உணவில் சேர்த்து இன்னும் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி ஒரு மாதுளை ரொம்ப முக்கியம், பப்பாளி ரொம்ப முக்கியம். மாதுளை, பப்பாளி இதை வந்து சேர்த்து நிறைய சாப்பிட்டுட்டே டெய்லி ஒரு 2 பீஸ் அளவுக்கு பப்பாளி, ஒரு மாதுளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே நம்ம உடல்ல இந்த மாதிரி வளர்ச்சி குறைவாக இருக்குன்னா அது வந்து நிவர்த்தி செய்யப்படுது. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சதாவரி லேகியம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சதாவரி லேகியம் எப்படி பயன்படுத்தலாம், தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது. ஸோ இந்த சதாவரி லேகியம் எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு நாளைக்கு 5 கிராம் காலை இரவு 2 வேளையும் பெண்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இதோட சேர்த்து இந்த சதாவரி சூரணத்தோட கொஞ்சமா மஞ்சள், கருஞ்சீரகம் சேர்த்து கொடுத்தாலும் நம்ம உடல்ல அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுனாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த தண்ணீர் விட்டான் சூரணம் பயன்படுது. இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ மார்பக வளர்ச்சி, பிரெஸ்ட் சைஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு, அதை சரி செய்யணும்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு மூலயமாகவே, பேசிக்கான சித்தா மெடிசன்ஸ் மூலயமாகவே அதை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பதிவு பெண்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.